புதிய உலகத்தின் இனிய வணக்கம். இது வில்பட்டி கிராமம். வில்பட்டி கிராமத்துல இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மந்தைன்னு சொல்லுவாங்க இங்க. அதாவது மந்தை அப்படின்னா வில்பட்டி பஸ் ஸ்டாண்ட தான் இங்க மந்தைன்னு சொல்றாங்க. இந்த வில்பட்டி பகுதியில உள்ள எல்லா பஸ் ஸ்டாண்டையும் மந்தைன்னு தான் சொல்றது வழக்கம். இந்த ஊர் பகுதி மக்களோட வழக்கம். நம்ம இப்போ யாரோட பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா சுருளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம். அவருக்கு ஒரு 35 வயசுல ஆக்சிடென்ட் ஆகி பார்வை கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு. இப்ப முழுமையா அவருக்கு பார்வை இல்ல. கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக சுத்தமா பார்வை இல்லாம இருக்காரு. இப்ப நம்ம இந்த வில்பட்டி மந்தையில இறங்கணும், பஸ்ஸ விட்டு இறங்கணும் அப்படின்னா ஒரு கூட்டம் நிக்கும். என்னன்னா இவர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. சினி சாங்கா இருக்கட்டும், பக்தி பாடல்களா இருக்கட்டும், எதனாலும் சரி அவரே தாளம் போட்டு அருமையா ஒரு பாட்டு பாடுவாரு. அதனாலதான் ஐயாவுடைய பாடலை நம்ம இன்னைக்கு பதிவு செய்வதற்காக வந்திருக்கோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேரு எம்டி சுருளி. உங்களுக்கு ஏன் பாடல் பாடுறதுல ஆர்வம்? பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்பா. சரி, என்ன பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா பாட்டும் பாடுவேன். சினிமா பாட்டு பாடுவேன், சாமி பாட்டும் பாடுவேன். எப்படி சின்ன பிள்ளையில இருந்தே பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி சினிமா பாக்குறதுல எல்லாம் ஆர்வம் அதிகமா? அதிகம்தான். சரி, இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? இப்ப முதல் விநாயகர் பாட்டு. விநாயகர் பாட்டு. எப்பவுமே ஒரு நல்ல காரியம் அல்லது ஒரு விஷயத்த முதல்ல துவங்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். அது மாதிரி ஐயா பிள்ளையார் விநாயகர் சம்பந்தமான ஒரு பாடலை பாடுறாரு. நாம கேட்க பாடு. விநாயகனே நினைப்பவனே, விநாயகனே நினைப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினைப்பவனே. குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், முற்றிலுமே இருவே தனம், மனமாங்கனி மாங்கனியை வென்றாய், மனமாங்கனி மாங்கனியை வென்றாய், கதிவேலவனின் கருத்தில் நின்றான், கதிவேலவனின் கருத்தில் நின்றான், விநாயகனே வினைப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினைப்பவனே. குணாநிதியே குருவே சரணம், ஆ ஆ ஆ ஆ ஆ. மனமாங்கனி மாங்கனியை வென்றான், அதுவே என்று இவையை கண்டான், விநாயகனே வினைப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினைப்பவனே. ஒரு பாட்டுமா? அருமையான ஒரு பாடல், நல்லா இருந்ததுங்கய்யா. இந்த பாட்டெல்லாம் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? நானா பாடுவேன்ப்பா. நீங்களா பாடுவீங்க? கேள்வி ஞானம் தான். அதாவது சபரிமலைக்கு 60 வருஷம் எம்மன் நம்பியார் மாதிரி 60 வருஷம் போயிருக்கேன். உங்க கோயில்ல வாக்குகள் சொல்லுவேன். அந்த கல்யாணம் முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள வாக்குகள்லாம் சொல்லுவேன், நடக்கும். கருசாமி கோயில்ல. விநாயகர் கோயில்ல பூக்குழி வளர்த்திக்கிட்டு இருக்கேன் 32 வருஷமா. இப்பயும் இந்த வருஷம் வரையும் பூக்குழி வளர்த்திக்கிட்டு இருக்கேன். நான் பூக்குழியை வளர்த்தி நான் தான் முதல் இறங்குவேன். இறங்கி 11 பேர் பின்னாடி 150 பேர் பின்னாடி இறங்கி வருவாங்க. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வருஷம் வருஷம். இப்ப கண்ணு இருந்தாலும் அது செய்யறேன் இன்னைக்கும்.
சரி, இப்போ அதோட இதுல மேல இருக்கதா உங்க வீடு அப்படிதானே? என்னப்பா? இதுல மேல இருக்கதா உங்க வீடு அப்படிதானே? நம்ம உங்க வீட்டோட ஆமா ஆமா ஆமா, படியில மேமாடி. உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா. ம். இதுல எங்களுக்கே பயமா இருக்கே. எப்படி நீங்க கரெக்டா போயிடுறீங்க? அதுவும் ஒரு நிதானம். ஆண்டவனுடைய ஒரு கிருபை தான். சரி. ஏன்னா ஏறுறது இறங்குறதும் பயப்படுவாங்க மத்தவங்க. ஆ, நாங்க கடகடன்னு ஏறி இறங்கிருவேன். பரவால்ல. ம். நல்ல ஒரு நிதானம். ம். கடவுளுடைய கிருபை இன்னும் உங்க ஆமாப்பா. மேல நிறைய இருக்கட்டும். ஆ. இன்னும் ஒரு பாடல் தாத்தா பாடுவாரு. ம். இப்போ நம்ம புதிய உலகத்தில் இருந்து விடைபெறுவோம். நன்றி. ம்.